இறைக்கு இந்த வாரம் சிறப்பான தரமான ரோஸ்ட் இருக்குது மக்களே. வேற மாதிரி சம்பவம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க விஜய் அவர்கள் யாரை ரோஸ்ட் பண்ண போகிறாரு, என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி. ஸோ அதுக்கான எல்லா அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி கம்பெனி பிக் பாஸ் தமிழில் இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம விஜய் அவர்கள் என்னெல்லாம் கேட்க போகிறாரு, யாரை ரோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே காத்துட்ருப்பீங்க. யாரை ரோஸ்ட் பண்ண போகிறான்னு தெரியுமா? நம்ம சேச்சியை தான், நம்ம சாண்ட்ரா அவர்களை தான் ரோஸ்ட் பண்ண போகிறாரு. சும்மா தாறுமாறான சம்பவங்கள் இருக்குது மக்களே, தாறுமாறான சம்பவங்கள் இருக்குது. இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, நம்ம அக்காவை வேற மாதிரி வருக போகிறாங்க. ஸோ இன்னும் நடந்துட்டு மொத்தமாக பார்த்துருவோமா? ஸோ வீடியோவில் போகிற மறக்க முடியும். ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ இருக்குது சாண்ட்ரா அவர்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் அவங்க என்ன தான் பண்ணலை மக்களே. என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. பாடி ஷேமிங், புல்லிங் எல்லாமே பண்ணிட்டாங்க மக்களே. புல்லிங்னு ஒரு கேங்கே வந்துடுச்சு மக்களே வீட்டுக்குள்ளே. நம்ம திவ்யா அவர்கள் அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அஃபீஷியலாக ஒரு மெம்பராக ஆகிட்டாங்க அந்த கேங்கில். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. திவ்யா அவர்களோட கேம் பிளேயும் கீழே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள், பேப்பர் ரவுடி அவர்கள், நம்ம திவ்யா அவர்கள் எல்லாம் ஒரு கேங்காக மாறிட்டாங்க. நம்ம பார்வதி அக்கா கூட ஒரு கேங்காக மாறிட்டாங்க மக்களே. இவங்க எல்லாம் ஒரு கேங்காக மாறி இந்த மாதிரி திருப்பி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, கானா வினோத் இல்லை கமு மாமாவுக்கு கப்பை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். இவங்க வந்துட்டு சார்ஜிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப கேவலமான விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சாண்ட்ரா அவர்களும் நம்ம பேப்பர் ரவுடி அண்ணனும். ஓகேங்களா, அவரை வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில மக்களே. ரொம்ப வஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம பிரஜன் அவர்கள். நீங்கள் நேற்று நைட் லைவ் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமாக எஃப்ஜே அவர்கள் அப்பா அம்மாவை போய் பேசுகிறதாகட்டும், வந்துட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு உருண்டன் பேசுகிறதாகட்டும், முதுகெலும்பு இல்லாதவன் பேசுகிறதாகட்டும், நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு நம்ம பிரஜன் அவர்கள். நம்ம சாண்ட்ரா அவர்களும் அதே தான். வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பாடி கார்டு அப்படின்ற மாதிரி இவருக்கு மீன் பண்ணுறாங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். அப்படின்றது இந்த பாடிக்கு காடா அப்படின்ற போது நம்ம பிரஜன் அவர்கள் சொல்கிறது அவனே ஒரு உருண்டையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரமை மீன் பண்ணுறாப்புல. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விக்கல்ஸ் விக்ரம வந்துட்டு குண்டன் மீன் பண்ணியிருக்காரு. உன்னா முதுகெலும்பு இல்லாதவன் மீன் பண்ணுறாரு மக்களே. எனக்கு புரியல, இவருக்கு என்ன எலும்பு இருக்குன்னு தெரில. எல்லாருக்கும் முதுகெலும்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காது மக்களே. அவர் பேசுகிறது அப்படி இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. கேவலத்தின் உச்சம் மக்களே, எப்படி கேவலத்தின் உச்சத்தில் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்துட்டு விஜய்ஸோட ஃப்ரெண்டுன்றதுனால இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்து பேசுகிறாரா, இல்லை ஒரு கேரக்டரே இப்படி தானே எனக்கு தெரியல. ரொம்ப வேர்ஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சாண்ட்ரா அவர்களும் அதே தான். பேசுறது எல்லாமே போய் நம்ம சகுனி சாண்ட்ரான்னு பேர் வச்சிடலாம் மக்களை. இன்னிலேருந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் சகுனி சாண்ட்ரா என்று அழைக்கப்படுவார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பேசிக்கிறாங்க. சகுனி சாண்ட்ரான் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய விஷயம் போய் பேசுகிறாங்க மக்களே, எல்லாமே மாற்றி பேசுகிறாங்க. எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அவங்க இங்கேருந்து வந்தாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அங்கே இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்க, இந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க இப்படி தான் பேசுவாங்க, அப்படிலாம் நம்மளுக்கு வேணாம். அதெல்லாம் நம்ம எடுக்கவே வேணாம். அந்தந்த பர்சன் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதை மட்டும் தான் நம்ம பேசணும். வீட்டுக்குள்ளே ரொம்ப எல்லை மீறி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாண்ட்ரா மற்றும் பிரஜன் ரெண்டும் ஜோடியாக. இன்றைக்கி ரோஸ்ட் இருக்கா 2 பேருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வேற மாதிரி சிறப்பான ரோஸ்ட் இருக்குது மக்களே. என்ன கேட்டிங்கன்னா, இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்களே ஒரு எல்லோ கார்டு வார்னிங்ன்றது கண்டிப்பாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற, இது விட மோசமாலாம் பேசிட்டாங்க, இன்னும் ஒரு கார்டும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக கார்டு இருக்குது மக்களே. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இந்த வாரம் இருக்காது. இதை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரஜன் அவர்களுக்கும் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் ஒரு கார்டு வார்னிங்ன்றதை நம்ம விஜய் அவர்கள் கொடுப்பார். அட்லீஸ்ட் எல்லோ கார்டு கொடுக்கலனாச்சு கண்டிப்பாக ஒரு வார்னிங்கை கொடுப்பாரு. ஏன்னா எஃப்ஜே அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஜே இந்த கருமாலாம் யாரை போய் சேரும், அவன் குடும்பத்துக்கு தான் போய் சேரும். அவங்க அப்பாவுக்கு சேருமா, அவங்க அம்மாவுக்கு சேருமா, அவங்க தங்கச்சிக்கு சேருமா, இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. எப்பா நீ யாருப்பா அவங்க அப்பா அம்மா பற்றிலாம் பேசுறதுக்கு? நீ ஒரு கண்டஸ்டன்ட்டு, நீ அவரை மட்டுமே தான் பேசு, ஓகேவா? நீ எதுக்கு வந்துட்டு எஃப்ஜே அவர்களோட அப்பாவை பற்றி பேசுகிற, அம்மாவை பற்றி பேசுகிற? இந்த கர்மாலாம் யாருக்கோ போயிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப வஸ்ட்டாக பேசுகிறார் மக்களே, ரொம்ப வஸ்ட்டாக பேசுகிறாரு. நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன், நீ அவகிட்டலாம் பேசிடாத, ஏறி வந்தானா அவ்வளோதான், நான் பேசி விட்டு போயிடுவேன், அடித்து மிதிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. என்னப்பா மிதிச்சிடுவேன், அடிச்சிடுவேன், கடிச்சிடுவேன்ற பேசிகிட்டு இருக்க? நம்ம வியானா அவர்கள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இது நான் வியானாவை பாராட்டியே ஆவாங்க. நேற்று நைட்டு 3 மணிக்கு லைவில் வந்துட்டு நம்ம வியானா அவர்கள் வந்துட்டு கேமரா கிட்ட போயிட்டு, எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்குது பிக் பாஸ், என்னால் முடியலை, இன்னும் ரவுடிஸ் எல்லாம் வந்து உள்ளே போட்டிருக்கீங்களா, ரொம்ப வந்துட்டு இன்னும் வந்துட்டு இது பண்ணிடுவேன், அடிச்சிடுவேன், மிதிச்சிடுவேன், கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் கிட்ட நம்ம வியானா அவர்கள் போய் புலம்புறாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி தெரியுதுங்க, அவங்க வந்துட்டு பயப்படுறது. கண்டிப்பாக நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க.
பார்க்கும்போது அவர் தான் பெரிய இந்த ஏரியாலலாம் ஒரு டான் இருப்பாங்க, டான்ன்ற மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பேப்பர் ரவுடின்னு பேர் வச்சது கரெக்டுங்க. கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷயம். பேப்பர் ரவுடின்னு பக்காவாக பேர் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே அநியாயத்தை பண்ணிகிட்டு இருக்காருங்க. சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாப்புல. ஓகேங்களா? விக்ரம வந்துட்டு உருண்டை, முதுகெலும்பு இல்லாதவன், குண்டை எல்லாத்தையும் பேசியாச்சு. ஓகேங்களா? நம்ம கமல் சார் இருந்திருந்தாருன்னா செஞ்சு விட்டுருப்பாரு. நம்ம விஜய் சார்கள் கண்டிப்பாக நீ கேட்குறாரு மக்களே. அது முக்கியமான சாண்ட்ரா அவர்களுக்கு, பிரஜன் அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஏன்னா பிரஜன் அவர்கள் விஜய் சார் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக பிரஜனுக்கும் இருக்குங்க, ரோஸ்ட் இருக்குது. சாண்ட்ரா அவர்களுக்கு தாறுமாறான சம்பவங்கள் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டவுன்ஃபாலாக நான் யாருக்கும் பார்த்தது இல்லைங்க. டேர்ன் ஓவர், அப்படியே ஒரு டேர்ன் ஓவர். இவங்களோட ரியல் ஃபேஸ் இதுதான் சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏங்க இவங்க எதாவது சீக்ரெட் டாஸ்க் எதாவது ஆடிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அது ஏற்றுக்கவே முடியலங்க. போன வாரம் எப்படி ஒரு கேம் பிளேவை சாண்ட்ரா அவர்கள் கொடுத்தாங்க, அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே ஆகட்டும், பயங்கரமான ஒரு கேம் பிளே. அப்பா இவங்க டைட்டில் வின்னர்ப்பா, இவங்க டாப் 5 இருப்பாங்கப்பா, இவங்க ரன்னர் அப்பா அப்படின்ற மாதிரி நினைக்க வச்ச நம்ம சாண்ட்ரா அவர்கள் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக மாறி வேற மாதிரி ஒரு டவுன்ஃபால், கீழே பாதாளத்தில் இருக்காங்க. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு மக்களே. ஷோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. பட் கண்டென்ட் வருது ஷோவில் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒன்று இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இவங்களை தூக்கி வெளியே போட்டால் கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காதுங்க, ஷோவில் ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் ஏதோ ஒன்று தராங்க, பேச வைக்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தராங்க. நாம் இப்படி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். அதை வந்துட்டு கண்டிப்பாக அது குறைக்கணுங்க. இது வந்துட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப தப்பாக போகும். சுபிக்ஷா அவங்க கம்யூனிட்டி பற்றி பேசுகிறாங்க. எப்பா அந்த பொண்ணை விடுங்களாம்ப்பா, ஏன்ப்பா கம்யூனிட்டின்னு பேசி உட்காந்துருக்க, எப்பா பிரஜனை வர ஏன்ப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பிரஜனை வந்துட்டு நம்ம சுபிக்ஷா கம்யூனிட்டியை பற்றி பேசியாச்சு, விக்ரம் வந்துட்டு பாடி ஷேம் பண்ணியாச்சு, குண்டன் உருண்டை முதுகெலும்பு இல்லாதவன் பேசியாச்சு, நம்ம சபரியை வந்துட்டு அவர் வந்துட்டு பர்சனலாக போய் பேசியாச்சு, அவர் வந்துட்டு ஒர்க் இதில் போயிட்டு என்ன எப்படி ஷூட்டிங் பொண்ணுங்களோட நடிப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பேசியாச்சு. அடுத்து நம்ம எஃப்ஜே அவர்களை ஃபேமிலி பற்றி வரைக்கும் போய் பேசியாச்சு, அப்பா அம்மா தங்கச்சி வரைக்கும் போய் பேசியாச்சு. இது வந்துட்டு எவ்வளோ விஷயத்த பேசியிருக்காரு பாருங்க. ஒரு 2 கிடையாதுங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம பிரஜன் அவர்கள். இதெல்லாம் ரொம்ப தப்பு. வந்து விக்ரமோட பர்சனல் போய்ட்டு நீ உன் பொன்னாடியை போய் கூப்பிட்டு வா, நான் வந்து என் முன்னாடி வச்சுட்டு இப்போ விளாட்ருக்கேன்ல, நீ போய் உன் முன்னாடி கூப்பிட்டு வா, அவன் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேர் ஆடலாம் அப்படின்ற மாதிரின்றான். ஏன்ப்பா என்னப்பா பேசுகிற நீ கப்பலாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் பொன்னாடியோட வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறது எப்படி கரெக்டுன்னு சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். 2 பேர் இவர் வந்துட்டு கப்பலாக வந்துட்டு இவங்க அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி வீட்டுக்குள்ளே வருவாங்களாம். எல்லாரும் வந்துட்டு கப்பலாக வரணும்னா எனக்கு புரியல. நீ தனித்தனி கண்டஸ்டன்ட் தானப்பா, ஏன்ப்பா நீ வந்துட்டு அவங்கள வந்துட்டு சேர்த்து வச்சு கேம் ஆடுற? நீங்கள் 2 பேரும் ஒரே கண்டஸ்டண்டா? நான் கேட்குறேன், 2 பேரும் ஒரே கண்டஸ்டண்டா? 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட் தானே, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் தரமான ரோஸ்ட் இன்றைக்கி எபிசோடில் இருக்குது மக்களே. ஸோ ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா சாண்ட்ரா அவர்களுக்கும் இப்போ பிரஜன் அவர்களுக்கும் தாறுமாறான ரோஸ்ட்டுகள் இருக்குது. வச்சு கிளின்னு கிளிக்க போகிறாரு நம்ம விஜேஎஸ். என்ன ப்ரோ சொல்கிற, வேறு மாதிரி IPA3 ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. எனக்கு உள்ளேருந்து வந்த தகவல் இதாங்க, வந்தது நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது. இன்றைக்கி தரமான ரோஸ்ட் இருக்குது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு எபிசோடில் நம்ம சாண்ட்ரா சேச்சிக்கு வச்சு நாராக கிளிக்க போகிறாரு நம்ம விஜேஎஸ். ஓகேங்களா? அவங்க பேசின எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவாருங்க. நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்துட்டு செஞ்சு சாண்ட்ராவை செஞ்சு விட்டாப்புல. எனக்கு கண்டிப்பாக இந்த வியானா எஃப்ஜே விக்கல் சுக்ரம் கேங்கை பிடிச்சிருச்சுங்க. வச்சு செய்ன்னு செய்கிறாங்க புள்ளி கேங்க. ப்ரோ நீ திவ்யாவுக்கு தானே ப்ரோ முட்டு கொடுப்ப, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, திவ்யா மேலே இருக்கிற திவ்யா அவங்களை வந்துட்டு எப்போ வந்துட்டு அங்கேருந்து தள்ளி வராங்களோ அப்போ தான் வந்துட்டு அவங்க கேம் வந்து நல்லா இருக்குங்க. இல்லைனா அவங்க கேம் இழுத்து மூடிட வேண்டியதான். அவங்களுக்கு வந்துட்டு கப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீட்டுக்கு போமா அப்படின்னு அமுச்சு விட்ற வேண்டியதான். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்குறது நீங்கள் கோவப்படலாம் திவ்யா ஃபேன்ஸ்லாம். உங்களுக்கே தெரியுங்க, நம்ம பிரஜன் சாண்ட்ரா கூட சேர்ந்து இருக்காங்க. நம்ம திவ்யா அவர்கள் தள்ளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது. தள்ளி வராமல் அவங்க கூடயே சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம கானா வினோத் அண்ணன் தான் டைட்டில் வின்னர்னு எழுதி கொடுத்துடலாம். அப்படி தான் போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிற, கானா வினோத் டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கானா வினோத்தில் கமருதீன் இருந்தாங்க. அவங்க இப்போதைக்கு திவ்யா அவர்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு கேம் பிளே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் திரும்பும். விஜய் பார்வதி கூட ஓட்டுகள் போகும். விஜய் பார்வதி அந்த கேங்கில் தான் இருக்காங்க. பட் அப்பப்போ போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. பட் திவ்யா சாண்ட்ரா பிரஜனோடையே தான் இருக்காங்க. இது ரொம்ப ஒரு இதான விஷயம். சாண்ட்ரா அவர்கள் ரொம்ப வஸ்துங்க. இவ்வளோ சீக்கிரம் முடியுமா தூக்கி வெளியே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தூக்கி வெளியே போட்டாலும் ஷோவில் ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சாண்ட்ரா அண்ட் பிரஜன் பிஹேவியர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம விஜய் சார்கள் இவங்களை வச்சு கிளின்னு கிளிக்குமா, இல்லை வந்துட்டு வேணாம் ப்ரோ ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுறலாம், அடுத்தடுத்து திருப்பி பண்ணாங்கன்னா கேட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஷூட்டிங்கில் என்ன நடந்துன்றது அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.